வெல்கம் டு SureshTech சேனல். இன்றைக்கி நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. நான் 2 ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா .vaz அண்டு .json ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்து அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து விசுவலைசர் ஆட் ஆகலை அப்படின்னா அதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், இந்த பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் மார்க் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எப்பவுமே பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதை பேக்ரவுண்ட் இமேஜை வைக்கணுமோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நான் லைட் ரூம் ஆப் வச்சு நான் எடிட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இதில் எனக்கு ஆப் இல்லை, நீங்கள் வந்து இதிலே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இமேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த கலரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் 0 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலராக இருக்கிற இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அது என்னென்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஹார்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிகல்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதில் 2வது பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிப்போ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ண கஸ்டம் இமேஜ் வரும். அதில் போய்ட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு நான் டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்கேன் அந்த ஹார்ட் இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காம்போசிஷன் 2ல் ஒரு பார்ட்டிகல்ஸ் போயிருக்கும். அதுலேயும் அதே மாதிரி போயிட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கும், கஸ்டம் இமேஜ் இருக்கும். பிக் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அதே ஹார்ட் இமேஜ் இதுலேயும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் லவ் அப்புறம் பார்த்திங்கன்னா டைம்னு சொல்லி 2 வந்து டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன், அதாவது டைம் கொடுத்துருப்பேன். அந்த டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைம் கரண்ட்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு டைமில் டீயும் கரண்ட்டில் சியும் வந்து கேப்ஸில் இருக்கணும். மீதிலாம் பர்ஃபெக்டாக அப்படியே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதுவும் நம்ம எந்தெந்த ஸ்டைலுன்னு வச்சுக்கலாம். 4 ஸ்டைல் நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இல்லை இதையே வந்து உங்கள் சேனல் நேம் ஆட் பண்ணுறதுனாலும் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்டெக்னு சொல்லி வச்சுருப்பேன். ஓகேவா? இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.